அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும், தமிழ் புத்தாண்டான விசுவா வசு வருடம் எப்படி அமைய போகிறது? இந்த வருடத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்று பார்த்தால், உறுதியாகவே இந்த வருடத்தில் பல்வேறு வகையான கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அரிதமான மாற்றமும் துரிதமாக ஏற்படக்கூடிய நிகழ்வுகளும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன் என்று அழைக்கக்கூடிய இந்த 3 கிரகநிலைகளும் முக்கூட்டு கிரகங்கள் என்று பார்க்கப்படுகின்றன. இந்த 3 கிரக நிலைகளும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருகின்றன. அதே போன்று சந்திரனும் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வருகிறார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் வலம் வர போகிறாருங்க. இப்படி இந்த 5 கிரக நிலைகள் துரிதமான மாற்றத்தை சந்திப்பதால் சில நேரங்களில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் துரிதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. அதே சமயம் சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகளையும் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை துரிதமாக மாற்றமடையக்கூடிய இந்த கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் அதே வேளையில் இந்த தமிழ் புத்தாண்டான விசுவா வசு வருடத்தில் மிக சிறப்பான வாய்ப்பை ராசிக்கு மிக வலுவாக குரு பகவான் அள்ளி கொடுக்க போகிறார். ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். வருடத்தின் துவக்கத்தில் 8இல் வலம் வந்தாலும் அதற்கு பிறகு மே 11ஆம் தேதியிலிருந்து 9ஆம் இடத்தில் அமர்கிறாருங்க. மிகவும் வலுவாக அக்டோபர் மாதத்தில் அதிசார பயிற்சியாக 10இல் உச்சம் பெறுகிறார். பிறகு வக்ரகதியில் திரும்பி மீண்டும் வலுவாக 9ஆம் இடத்தில் அமர்கிறார். வக்ர நிவர்த்தி பெற்று இந்த வருடம் முழுவதும் வலம் வர போகிறார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிசார இயக்கமும் வக்ர இயக்கமும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி விடாது என்பதால் உறுதியாகவே 9ஆம் இடத்திற்கான பலனை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. எனவே குரு பகவானின் அமைப்பால் பெரிய அளவிலான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த விசுவா வசு வருடமான தமிழ் புத்தாண்டில் விரைவாக கிடைக்க போகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பகவான் 9ஆம் இடத்தில் அமரக்கூடிய தருணத்தில் மிக வலுவாக ஜென்மராசி 3, 5 ஆகிய இடங்களை மிகவும் வலுவாக பார்க்கிறார். எனவே மிக பெரிய அளவில் பல்வேறு வகையான நல்ல காரியங்கள் தடை தாமதம் இல்லாமல் கைகூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் உறுதியாகவே அதிகரிக்கும். இந்த தருணத்தில் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை குரு பகவான் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் விலகுங்க. சொந்த பந்தங்களுடன் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சண்டை சச்சரவு என்று இருந்த பல நிகழ்வுகளில் உறுதியாகவே நல்ல தீர்வு கிடைப்பதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமைவதோடு உங்களுடைய முடிவே இறுதி முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் அற்புதமாக கைகூட போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நிலையான வருமானம் பெறுவதற்கான யோகமும் அரசாங்க வேலை வாய்ப்பு உள்ளிட்ட நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்களும் உறுதியாக விலகும். குரு பகவான் 10இல் உச்சம் பெறும்போது 8/10/2025 முதல் அங்கு உச்சம் பெறுகிறார். எனவே அந்த நேரங்களில் தொழில் வளம் சிறப்பாக அமையும். லாபத்தை உயர்த்தி கொள்வதோடு இரட்டிப்பு நன்மையை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என பல்வேறு வகையான விஷயங்களும் சாதகமாக அமையும். தொழில் ரீதியாக அசூர வளர்ச்சி சந்திப்பதோடு மட்டுமல்லாது கலைத்துறை, அரசியல் துறையிலும் உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கைகூடும். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக குரு பகவான் வக்ரகதியில் நவம்பர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 17ஆம் தேதி வரை சஞ்சரிக்க போகிறார். அந்த தருணத்தில் அவர் வக்ரம் பெற்றாலும் கூட மிக சிறப்பான வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் பெரிய அளவில் குருவிற்கு அதிசார இயக்கமும் வக்ர இயக்கமும் பாதிப்பு ஏற்படுத்தாது என்பதால் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி யோகஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்து விட்டார். ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 6/3/2026 தான் யோகஸ்தானமாகிய 6இல் அமர்கிறாருங்க. முழுமையாக 6இல் அமரக்கூடிய தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய
பெரிய அளவிலான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். சனி பகவான் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. சனி பகவானின் அமைப்பால் உறுதியாகவே நட்பு பலப்படும். சொந்த தொழில் துவங்குவதற்கான யோகம் கிடைக்கும். கலக்கமாக இருந்த பல பணிகளை மனநிறைவுடன் செய்து முடிக்க முடியும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பயணங்கள் அதிகரித்தாலும் அதில் லாபம் நிறைவாக உண்டு. அக்கம் பக்கத்து வீட்டாரிடம் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். சொந்தமாக வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கைகூடும். சனி பகவான் திருக்கணிதத்தின்படி பார்த்தாலும் வக்ர இயக்கத்தில் திரும்புகிறார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் வக்ர இயக்கத்தில் திரும்புகிறார். வக்ர காலகட்டத்தில் வலம் வரும்போது ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வலுவிழந்து வக்ரம் பெறுவதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். கருத்து வேறுபாடுகள் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் போது துலாம் ராசிக்காரர்கள் அவற்றை விட்டு கொடுத்து செல்வது தடையாக இருக்கக்கூடிய பல காரியங்களில் உறுதியாக முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக சனி பகவான் ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் 17 வரை வக்ர இயக்கத்தில் வலம் வருவார். அந்த தருணங்களில் மட்டும் சற்று கவனத்துடன் செயல்பட்டால் பெரிய அளவிலான தடை சிரமம் உறுதியாக விலகும். முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பெண்மணிகளை நலனை பேணி காக்கக்கூடிய கிரக அமைப்புகள் சாதகமாக இருப்பதால் பெண்மணிகளுக்கு படிப்படியாக இந்த தருணத்தில் உயர்ந்த இலக்கை அடைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. சுபகாரியங்கள் தடை தப்பட்டை என அனைத்தும் விலகி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் பெண்மணிகளுக்கு உண்டு. சுயதொழில் துவங்குவதோடு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு பல வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். அதோடு மட்டுமல்லாது இந்த வருடம் துவங்கிய சில தினங்களிலே குறிப்பாக ஏப்ரல் 26 முதலே ராகு திருக்கணிதத்தின்படி பெயர்ச்சியை சந்திக்கிறாருங்க. ராகு 6ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். அதே போன்று மிக வலுவாக மோட்சக்காரகரான கேதுவை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக விரயஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் மனநிறைவுடன் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிக்க முடியும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய ராகுவின் அமைப்பால் புனித பயணங்கள் மேற்கொள்வதோடு பல்வேறு வகையில உடன் பிறந்தவர்களிடம் ஏற்பட்ட மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கும். பங்குதாரர் வாடிக்கையாளர் என அனைவருடன் இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் நீங்கி மிக பெரிய அளவில் லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கேது ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது பொன்பொருள் சேர்க்கைக்கான அற்புதமான தருணமாகவும் உறுதியாகவே அமைய போகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த வருடம் துவங்கியதிலிருந்து தொடர்ந்து 9 வாரங்கள் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று குறிப்பாக பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கும்.